டேய் நரேஷ், வேணாண்டா. உனக்கு ஏற்கனவே 7:30. இவளை வேற கூட்டிட்டு போய் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுடா. பிரச்சனையா? ஹேய், நாங்கெல்லாம் பிரச்சனையோடவே வாழ்றவங்க, அத பஞ்சு மெத்தியாக்கி படுக்கிறவங்க, அதையே போத்திப்போம். காலையில எந்திரிப்போம், பிரச்சனை இருக்கான்னு பாப்போம். பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோயேன், நாங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதோடய வாழ்வோம். இந்த நரேஷ் நினைச்சத சாதிக்கிறவன். நாங்கெல்லாம் சரித்திர புருஷர்கள். ஹேய், இப்ப நான் சொன்னதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், தஞ்சாவூர் கல்வெட்டுல போய் பாரு, என் பேரை செதுக்கி இருப்பாங்க. ஐயோ, இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒருவேளை நீலவேணி அம்மா சொன்னது நடந்துரும் போல இருக்கே. என்னங்க, இந்தாங்க. உங்க குடும்பத்துல அடுத்த பலி இந்த நரேஷன் தான் சொன்னான். அவனை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ. நீ அவன் கூடயே இருந்து அவனை காப்பாத்து தாயே. அவளை போய் லவ் பண்றதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதாவது எல்லாமே டூப்பு. அதெல்லாம் ஒரு டிராமா. ஒரு 10 நாள் பழகி நல்ல ஜாலியா இருந்துட்டு அவளை துரத்தி விட்டுருவேன். That's all. எங்க சமைக்கணுமா இல்ல வெளியில போய் சாப்பிடுறீங்களா? சமைச்சிருங்க நீ. சரி. எதுக்குடா வம்பு? வெளியில போய் சாப்பிடலாம். பாரு. எங்க உங்களுக்கு தான் போன். வயசாயிடுச்சுல்ல, அதான் காது கேட்கல. எனக்கு வயசாயிருச்சாண்டா. அண்ணா, நீங்க இன்னும் பிறக்கவே இல்லைண்ணா. போங்கண்ணா. ஹலோ, 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 ஹலோ. யாருண்ணே போன்ல? கண்மணி தான்டா பண்ணா. ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, கட் பண்ணிட்டா. என்னண்ணே, லைன் கட் ஆயிருக்கும். நீங்க போட்டு பேசுங்க. இல்ல, போனை அவளே கட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அவனை காப்பாத்து தாயே. அவனை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோ. நீ அவன் கூடயே இருந்து அவனை காப்பாத்து தாயே. ஹலோ கண்மணி, ஏன் போனை போட்டுட்டு பேசாம இருக்க? கண்மணி. ஒண்ணு இல்லப்பா. இல்ல, உங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கே. எப்பவும் போனை போட்டா உற்சாகமா பேசுவ, இன்னைக்கு ஏதோ ஒட்டுதல் இல்லாம பேசுற. நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலப்பா. என்னது? இல்ல, நான் இன்னும் உண்மையை ஒண்ணு பேச ஆரம்பிக்கலையே. என்ன உண்மை? அத விடுங்கப்பா. ஏ கண்மணி, நீ எங்க இருந்து பேசுற? தாமரை பொய்கையில இருந்து. நரேஷ் தங்கியிருக்கானே, அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். நீ எப்படி அங்க போன? சென்னையில தானே நீ இருக்கணும்.
அப்பா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. நான் நரேஷ பத்தி சொல்லணும். சொல்லட்டுமா இல்ல போனை கட் பண்ணட்டுமா? நீ ஏதோ ஒரு மாதிரியா பேசுற, நான் அதை அப்புறமா வச்சுக்கிறேன். சரி சொல்லு, நரேஷ் நல்லா தானே இருக்கா? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தான். ஆனா இவ்வளவு நாளுனா நீ எத்தனை நாளா அங்க இருக்க? இப்ப போனை வைக்கட்டுமா இல்ல விஷயத்த சொல்லட்டுமா? சரி சரி, விஷயத்த சொல்லு. இப்ப கொஞ்ச நாளாவே அவன் சரியில்லை. உங்க பேச்சு மீறி அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை? அவன் என்னதான் பண்றாங்க? என்னாச்சுண்ணே? சரி புரியுது, அவன் என்ன பண்றான்னு சொல்லு. அது வந்து அவன் தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கான். சொன்னா நீங்க கோச்சுப்பீங்க. அவன் என்ன பண்றான்னு சொல்லி தொலை. சரி சொல்றேன். என்னடி அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? போன இடத்துல ஒழுங்கா இருடானா அங்கேயும் இதே வேலை தானா? அவன் ரொம்ப ஓவரா பண்றான். நீ கூட தானே இருக்க, அவனை கணிக்க மாட்டே நீ? என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்பா. இதெல்லாம் தப்புடா பண்ணாதடான்னு சொன்னா அடிக்க வரான். ஏதாவது சொன்னா எடுத்தறிஞ்சு பேசுறான். அவன் கண்ணத்துல அறிய வேண்டியதானே?